பார்த்துட்ருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தொகையை 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுப்பதைப் போல், அதே தொகையை 16 மாணவருக்கு பிரித்து கொடுத்தால், ஒரு மாணவனுக்கு 80 அதிகமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. சரியா? அது என்னன்னு தெரியாது. அந்த தொகையை 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்களாம். அந்த பிரித்து கொடுத்தது எவ்வளோன்னு தெரியாது. அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே தொகையை இந்த தொகை இருக்கு இல்லையா? அதே தொகையை 14 மாணவர்களுக்கு கொடுத்தா, இப்போ வந்து இது எத்தனை பேருக்கு கொடுத்தோன்னு தெரியாது இல்லையா? அதுவே வந்து ஒரு மாணவனுக்கு 80 ருபீஸ் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது 2ம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு மாணவனுக்கு இப்போ 14ஆக பிரிக்கும்போது 80 அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? இது 2ம் ஒரு குறிப்பிட்ட தொகை தான். அந்த தொகை தான் என்னன்னு உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 18 × x அப்படி இல்லைனா இந்த இது 2ல் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது 2யும் சால்வ் பண்ணி முதல்ல எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்னாகும்? 18x இது 14 × x + 18 வருமா? இது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 9 இது 7ன்னு ஆகிடும். 9x = 7x இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 516 வருது. இந்த சைடு வந்துச்சுன்னா இது 2xன்னு ஆயிரும். இது 560. அப்போது எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 560 / 2 அப்போ என்னென்னு வரும்? 218 வரும். கரெக்டாக? ஓகே. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை 18 மாணவர்கள் பிரித்து கொடுப்பதா. பிரித்து கொடுத்த தொகையை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 18 மாணவர்களுக்கு அந்த தொகையை தான் நம்ம கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா 18 × இந்த 280 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 5014 வரும். இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?